PCOSல வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ எப்படி வந்து சர்க்கரை வியாதி பேஷண்ட் வந்து அடிக்கடி பஸ்ட் நிறைய ஸ்வீட் சாப்பிட்றாங்களோ, எந்திரிச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், இல்லை வாக்கிங் போகணும்னு நினச்சா கூட இல்லை வேணாம்னு உட்காந்துக்கூடிய நிலை. ஏன்னா ஒரு உற்சாகமோ ஒரு அவேக்னிங்கான ஒரு ஸ்டேட்டோ வந்து இல்லாத அளவுக்கு உங்களை மந்தப்படுத்துறதே உங்களோட ஆல்மோஸ்ட் எல்லா விதமான கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளும் வாதத்தினால உண்டாகுது அப்படின்னா, அப்போ உங்களோட ரிப்போர்ட்டில் என்ன தெரியும்? ஏற்கனவே வந்து பல்கி ஓவரின்னு போட்டிருப்பாங்க. எதனால்? ஒரு நீர்க்கட்டிகள் நிறைஞ்சு ஃப்ளூயிட்ஸ்லாம் நிறைய நிறைஞ்சிருக்கும் போது பல்கி ஓவரி இருக்கும். கிளினிக் வரவங்களும் சரி, நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்களுமே எனக்கு வந்து ஏஎம்ஹெச் கம்மியாக இருக்குது டாக்டர், ஏஎம்ஹெச் கம்மியாக இருக்குது டாக்டர், எண்டோமெட்ரியம் திக்னஸ் மெலிசாக இருக்குது, எனக்கு 2 நாள் தான் பீரியட்ஸ் ஃப்ளோ போகுது, எனக்கு அப்போல்லாம் 5 நாள் போகும்னு சொல்கிறாங்க. Ethnic Healthcare. Ethnic Healthcare. PCOSல வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ எப்படி வந்து சர்க்கரை வியாதி பேஷண்ட் வந்து அடிக்கடி பஸ்ட் நிறைய ஸ்வீட் சாப்பிட்றாங்களோ, அந்த மாதிரி உங்களுக்கும் ஸ்வீட் கிரேவிங் இருக்கும், மூட் ஃப்ளக்சுவேஷனால ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் இருக்கும், ப்ளஸ் வந்துட்டு எதுலேயுமே நாட்டெல்லாம் ஒரே இடத்துல உட்காரக்கூடிய நிலை. இப்போ நம்ம எந்திரிச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், இல்லை வாக்கிங் போகணும்னு நினச்சா கூட இல்லை வேணாம்னு உட்காந்துக்கூடிய நிலை. ஏன்னா ஒரு உற்சாகமோ ஒரு அவேக்னிங்கான ஒரு ஸ்டேட்டோ வந்து இல்லாத அளவுக்கு உங்களை மந்தப்படுத்துறதே உங்களோட ஹார்மோன்ஸ் தான். ஸோ அப்போ அது ரீசெட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு தடவை மொபைல் ரீசெட் பண்ணிங்கன்னா அது எப்படி நல்லா ஒர்க் ஆகுதோ அந்த மாதிரி உங்கள் பாடி ரீசெட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சித்த மருத்துவர் அணுகி நீங்கள் ஒரு பேதிக்கு எடுத்துக்கோங்க. ஒரு பர்கேஷன் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு அகத்தியர் குழம்போ இல்லை வந்து முருக்கன் வித்து மாத்திரையோ கொடுப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ஹாஃப் டே ப்ராசஸ் தான். மார்னிங் எடுத்திங்கன்னா மத்தியானம் வரைக்கும் உங்களோட ஸ்டொமக் ஃபுல்லாக ஜேடி கிளென்ஸ் ஆகும். ஸோ கிளென்ஸ் ஆகும் அப்படின்னா நாட் ஓன்லி உங்களோட பழைய ஹார்மோன்ஸு, உங்களோட டேமேஜ் செல்ஸான கேன்சரஸ் செல்ஸு இது எல்லாமே வந்து நீங்கள் வெளிப்படுத்திக்க முடியும். ஸோ உங்களோட பாடி ரீசெட் ஆகும். பழைய பாக்டீரியா வந்து ஃப்ளஷ் அவுட் ஆகி புதுசாக தயிர் சாப்பிட்டு உங்களோட பேதியை முடிக்கும்போது உங்களுக்கு புது மனுஷனாக நீங்கள் மாறுவீங்க. ஏன்னா உங்களோட அத்தனை பழைய பாக்டீரியா போகும்போது உங்களோட பழைய மெமரிஸ் போகும். பழைய மெமரினா நீங்கள் பிங்க ஒரு பஜ்ஜி போண்டா இந்த டைம் சாப்பிட்றது, இல்லை பஃப் சாப்பிட்றது, அந்த மாதிரியான இதெல்லாம் வாஷ் அவுட் பண்ணி நீங்கள் திருப்பி புதுசாக ஹெல்த்தியான ஒரு விஷயத்தை மேற்கொள்றதுக்கும் இந்த பர்கேஷனால் நிறைய சில டாக்டர்ஸ்ட்டு போகும்போது உங்களுக்கு பர்கேஷன் வந்து ஃபர்ஸ்ட் மெடிசனாக கொடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா விதமான கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளும் வாதத்தினால உண்டாகுது அப்படின்னா அதை பேதி மூலமாக கிளென்ஸ் பண்ணுவாங்க. பித்தத்தினால உண்டாகுதுன்னா அது வாந்தி வந்துடும். இப்போ பேதிக்கே நாங்கள் ஒரு அகத்தியர் குழம்பு கொடுத்தா கூட நிறைய பேர் டாக்டர் நீங்கள் எனக்கு பேதி கொடுத்தீங்க, ஆனால் பேதி ஒரு 5 தடவை போச்சு, வாந்தி ஒரு 5 தடவை போச்சும்பாங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பித்தம் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல உடல் வெப்பத்தினால உண்டான பைல் செக்ரேஷனையும் எடுத்துக்கலாம், பழைய ஹார்மோன்ஸையும் எடுத்துக்கலாம். அப்போ அதெல்லாம் வந்து வாந்தியாக வெளிப்படவும் செய்யும். அது முடிஞ்ச வரைக்கும் வாந்தி வராமல் பேதி ஆகிறதுக்கு தான் கொடுக்குறோம் இஞ்சி சாரில். பட் இருந்தாலும் வாந்தி வந்தாலும் அதுவும் நல்லது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்கேஷன் எடுத்துகிட்டு மோஷன் சரியாக போகாதவங்களுக்கு ஒரு பொன்னாவாரையோ நிலவாரையோ அல்லது கடுக்கா பொடியோ கடுக்கா லேகியமோ கொடுப்போம். அப்போது உங்களுக்கு டெய்லியுமே வந்து உங்களோட காற்று வந்து உடம்பு விட்டு வெளியே போயிட்டே இருக்கும். இப்போ கர்ப்பப்பையிலையோ சினைப்பையிலையோ காற்று பூந்துக்காமல் நீர்க்கட்டிகள் எல்லாம் அடுத்தடுத்த மாதவிடாயில் வெளியாகி கிளென்ஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ உங்களோட ரிப்போர்ட்டில் என்ன தெரியும்? ஏற்கனவே வந்து பல்கி ஓவரின்னு போட்டிருப்பாங்க. எதனால்? ஒரு நீர்க்கட்டிகள் நிறைஞ்சு ஃப்ளூயிட்ஸ்லாம் நிறைய நிறைஞ்சிருக்கும் போது பல்கி ஓவரி இருக்கும். ஸோ அப்போ அது வந்து குறைஞ்சிட்டே வரும்போது உங்களுக்கு நீர்க்கட்டிகள் கரையிறத பார்க்கலாம். ஃபைனல் ஸ்டேஜ் ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இப்போ இந்த பர்கேஷனையும் லாக்ஸேட்டிவையும் நீங்கள் ரெகுலராக வீட்டில் படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட 50% விஷயம் சரியாயிடும். இதில் நீங்கள் மீதி 50% உங்களோட உணவு உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றினீங்கனாலும் சரியாயிடும். ரொம்ப க்ரானிக்கான ஒரு PCOS இருக்குது அப்படிங்கிறவங்க மலைவேம்பாதி தைலம் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மலைவேம்பாதி தைலம் ஒரு ட்ரெடிஷ்னல் சித்தா ஃபார்முலேஷன், எஸ்பெஷலி ஃபார் சலைச்சூளைன்னு சொல்லக்கூடிய இந்த PCOSக்கு. ஸோ இந்த மலைவேம்பாதி தைலம் வந்து நீங்கள் ஒரு 5 ml அளவுக்கு 5 டேஸ்க்கு உங்களோட பீரியட்ஸ் டைமில் 5 டேஸ்க்கு வந்து நீங்கள் நீராகாரத்துலையோ இல்லை சாப்பாடு வடிச்ச கஞ்சிலையோ நீங்கள் எடுத்துக்கும் போது, ஏன் அந்த கஞ்சிலையோ நீராகத்தில் எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா யூஸ்வலாக அந்த ஆயில் வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும். ஸோ வாந்தி வராமல் உள்ளே போகணுங்கிறதுனால தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லூஸ் ஸ்டூல்ஸும் போகும், கர்ப்பப்பையும் ஈஸியாக கிளென்ஸ் ஆகி நீர்க்கட்டிகள்லாம் வாஷ் அவுட் ஆகும். இதையும் மீறி உங்களுக்கு தைராய்டு ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான குண்மோப்பு சூரணம் போன்ற மெடிசன்ஸ், காஞ்சனார குக்லு போன்ற மெடிசன்ஸ் இதெல்லாம் வந்து தைராய்டுக்கு சப்போர்ட்டிவாக கொடுத்துட்டு இதை வந்து ஈஸியாக ட்ரீட் பண்ண முடியும். குழந்தையெல்லாம் இருந்திருக்கும், ஆனால் PCOS ரொம்ப நாளாக விட்டு வச்சிருப்பாங்க, இல்லை கொஞ்சம் சித்தா ட்ரீட்மெண்ட் இப்போ நம்மகிட்ட வரவங்களே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு குழந்தை பிறந்த டாக்டர் அப்படியே விட்ட திருப்பி இப்போ பார்த்தா PCOS இருக்குது, 1 month தான் உங்கள்கிட்ட மெடிசன் தான் கிளிக் ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்கு நான் விட்ட இப்போ மறுபடியும் எனக்கு PCOS வந்துச்சு டாக்டர் அப்படிமா. இப்போ நாட்பட்டு இந்த PCOS வச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு கூடயே ஃபைப்ராய்டோட அடுத்த ரிப்போர்ட்டில் வருவாங்க. வளர்ந்த முட்டைகள் உள்ள இருக்கும்போது ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் ரொம்ப அளவுக்கு மீறி அதிகமாகும் போது அடுத்து கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்ட்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபைப்ராய்ட் அப்படிங்கிறது ஒரு ரத்த கட்டி, கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரின்னு வச்சுக்கோங்க. அப்போ அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போது ஃபைப்ராய்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம மூளை என்ன நினைக்கணும், ஒரு குழந்தைய நினச்சி ப்ரொலாக்டின் அடுத்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ப்ரொலாக்டின் அப்படிங்கிறது கன்சீவ் ஆன ஒரு உமனுக்கு
மார்பகம் வளர்ச்சிக்கும் அதிலிருந்து பால் சுரக்கிறதுக்கும் தயாராகக்கூடிய ஒரு ஹார்மோன். அப்போது அந்த ஹார்மோனும் சேர்ந்து உங்களுக்கு வந்து அதிகமாகும்போது மார்பகத்தில் கட்டிகள் தேவையில்லாமல் ஒரு ஃபைப்ராய்டுக்கு ஒரு குழந்தைய நினச்சி சுரக்கிற பால்கள்லேருந்து ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால அவங்களுக்கு மார்பகத்தில் கட்டிகள் ஃபைப்ராய்டு தோன்றலாம், இல்லை மார்பகத்தில் ஒரு சில நீர் கட்டிகள் தோன்றலாம். எப்பவுமே கர்ப்பப்பையும் மார்பகமும் வந்து ஒன்னோட ஒன்று ரிலேட் ஆயிருக்கு. ஏன்னா அதுலேருந்து சுரக்கிற ஹார்மோன் வந்து பிரெயின் சிக்னல் கொடுக்குது, திருப்பி இதுக்கு ஹார்மோன் சுரக்குது. ஸோ இந்த மாதிரியான பட்சத்தில் கடைசியில் மார்பகத்தில் வந்துட்டு அவங்களுக்கு கட்டின்னு சொல்லிட்டு அதில் வலின்னு சொல்லி அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ப்ரொலாக்டின் லெவல்ஸை வந்து அகைன் கம்மி பண்ணுறதுக்கு சிஸ்டை கிளியர் பண்ணி ஆகணும், கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்ட்ஸை வந்து கிளியர் பண்ணி ஆகணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது தான் அடுத்தடுத்து அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேபிக்கு ட்ரை பண்ணுறதாகட்டும் அல்லது அவங்களோட ஆரோக்கியமாக அவங்களோட பெண்மையை வந்து மேற்கொள்றதுக்கும் வந்து முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த சிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் அளவுக்கு அதிகப்படுத்தும் போது எண்டோமெட்ரியம் ஓவர் திக்னிங் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா உள்ளே வந்து 9 to 11 mm இருக்க வேண்டிய அந்த எண்டோமெட்ரியம் ஓவர் திக்கனிங் ஆகி ரொம்ப 22 mm வரைக்கும் போகும்போது ஓவர் ப்ளீடிங் இருக்கும். ஒரு கல் மாதிரி ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க, ஓவர் திக்கனிங் ஆகி. அப்போது அது சுருங்கி விரிஞ்சு தான். இப்போ ஒரு விஷயம் இருக்குன்னா அது நல்லா அமுக்குனா தான் அந்த உள்ளே இருக்கிற விஷயம் பிதுக்கிட்டு வெளியே வரும். அந்த மாதிரி கர்ப்பப்பை எவ்ரி டைம் கான்ட்ராக்ட் பண்ணி தான் மென்ஸ்ட்ரல் பிளட்டை வெளியே தள்ளும். இப்போ கிராம்ஸ் வந்து மைல்டாக இருக்கிறது நார்மல். பட் எண்டோமெட்ரியம் ஓவர் திக்கனிங் ஆகிறவங்களுக்கு கிராம்ஸ் வந்து வந்துடும் எப்போ பீரியட்ஸ் உடனே தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய வலி மாத்திரையை வாங்கி வச்சுப்பாங்க, ஆஃபீஸில் லீவ் சொல்லிடுவாங்க, இல்லை ஸ்கூலாக இருந்தால் ஸ்கூலுக்கு லீவ் போட்டுருவாங்க. ஸோ அந்தளவுக்கு வலி வேதனை கொடுக்குற அளவுக்கு அந்த எண்டோமெட்ரியோசிஸ். இது எதனால் வந்து மறுபடியும் PCOSனால தான். ஸோ இந்த மாதிரியான எண்டோமெட்ரியோசிஸ். அடுத்து ஒரு சிலருக்கு மசில் லேயரே ஓவர் திக்கனிங் ஆகி பல்கி யூட்ரஸ், அதுக்கு பேர் அடினோமயோசிஸ். ஸோ இந்த மாதிரி மயோசிஸ் அப்படின்னா மசில் லேயரே ஓவர் திக்கனிங் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாமே வந்து கடைசியில் கர்ப்பப்பையே வந்து ஒரு கல் மாதிரி ஆகி ஒரு உருண்டு திரண்டு அடிவேர் வந்து எனக்கு பெருசாக இருக்குது டாக்டர், எனக்கு வந்து யாரை கேட்டாலும் நான் என்ன கன்சீவாக இருக்கலான்னு கேட்குறாங்க, எனக்கே ரொம்ப சங்கட்டமாக இருக்குது, தொட்டு பாருங்கள் கல் மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து எக்ஸாக்டாக ஒரு யார் என்ன சிம்டம் சொல்லுவாங்களோ இந்த மாதிரி கண்டிஷனில் அப்படியே வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து போயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இருக்கிறவங்களுக்கு கூட ஓரளவுக்கு தாங்கிக்கலாம். குழந்தையே இல்லாத ஒரு நிலையில் இத்தனை காம்ப்ளிகேஷன்ஸ் வச்சா டாக்டர் என்ன சொல்லுவாங்க, கர்ப்பப்பை தூக்கி போட்டுருமா இல்லை உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது இது வந்து நம்ம யார் காம்ப்ளிகேட் பண்ணோம் நம்ம தான். ஏன்னா ஆரம்பத்திலே இர்ரெகுலர் பீரியட்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு சைன். ஒரு பெண்ணுக்கு வந்து கர்ப்பப்பையோட ஹெல்த் வந்து சரியில்லை அப்படின்னா பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகுது. 28 நாள் 30 நாள் 32 நாளைக்கு ஒருக்க வரக்கூடிய சைக்கிள் 45 நாளைக்கு ஒருக்க தான் வருது, இல்லை 3 மாதத்துக்கு ஒருக்க தான் வருது, வருஷத்துக்கு ஒருக்க தான் வருது அப்படின்னா உடனேவே அதை நம்ம சரி பண்ணும்போது அந்த PCOS தொடர்ந்து வரக்கூடிய ஃபைப்ராய்டு, எண்டோமெட்ரியோசிஸ், பல்கி யூட்ரஸ், அடினோமயோசிஸ் இத்தனை பிரச்சனைகளையும் நம்ம வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எண்டோமெட்ரியம் ஓவர் திக்கனிங் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஃபெலப்பின் டியூபும் சேர்ந்து பிளாக் ஆகிடுது. அப்போ 2 சைட் டியூப் பிளாக் ஆயிடுச்சுன்னா எக்கை வந்து ஃபெலப்பின் டியூப்பில் இருக்கக்கூடிய எக்கை ஸ்பெர்ம் போய் மீட் பண்ண முடியாமல் அது ஒரு தடையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, ஏற்கனவே வளர்ந்த முட்டைகள் இருக்கும்போது அடுத்தடுத்து உற்பத்தி ஆகாது. அப்போ குவாலிட்டியான எக் இல்லை உங்களுக்கு, ஆனோவுலேஷன், உங்களுக்கு சீக்கிரம் மெனோபாஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது இந்த நீர்க்கட்டிங்கிறது ஏற்கனவே வளர்ந்த முட்டை வெளியாச்சுன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய முட்டை வளரதான் போகுது. அப்போது அந்த முட்டை வளரும்போது AMH உங்களுக்கு சுரக்க தான் போகுது. ஸோ அதனால் யாருமே வந்து AMH குறைஞ்சதுன்னா எனக்கு முட்டையே இல்லைன்னு முடிவுக்கு வந்துட வேண்டாம். இருக்கக்கூடிய முட்டைகள் வளர்ச்சியடை ஏற்கனவே வளர்ந்த முட்டைகளை சுத்தப்படுத்தி ஆகணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் கிளினிக் வரவங்களும் சரி, நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்களுமே எனக்கு வந்து AMH கம்மியாக இருக்குது டாக்டர், AMH கம்மியாக இருக்குது டாக்டர், எண்டோமெட்ரியம் திக்னஸ் மெலிசாக இருக்குது, எனக்கு 2 நாள் தான் பீரியட்ஸ் ஃப்ளோ போகுது, எனக்கு அப்போல்லாம் 5 நாள் போகுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 45-50 வயசுலாம் கிடையாது, 18 வயசு, 22 வயசு, 28 வயசில் ஏர்லி மெனோபாஸ் வந்துருச்சு டாக்டர், நான் ஒரு டோனார் எக்குக்கு போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஏற்கனவே வளர்ந்த முட்டைகளெல்லாம் வெளியாக்கி இருக்கக்கூடிய முட்டை குவாலிட்டியாக வர்றதுக்கு அவங்களோட விட்டமின் டி இன்க்ரீஸ் பண்ணி ஆனோவுலேஷனை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு எக் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ண அளவுக்கான மெடிகேஷன்ஸ் கொடுத்து அது வளரும்போது AMH இன்க்ரீஸ் பண்ணி சமயத்தில் எண்டோமெட்ரியம் ரொம்ப மெலிசாக இருந்துச்சுன்னா அதையும் திக்கணும் பண்ணும். ஏன்னா எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது பொதுவாகவே ஒரு ஃபர்டிலிட்டியில் கர்ப்பப்பை அப்படிங்கிறது ஒரு நிலம் மாதிரி, ஒரு ஸ்பெர்ம் அப்படிங்கிறது ஒரு விதை மாதிரி. கர்ப்பப்பை வந்து நல்லா ஆரோக்கியமானதாக இருக்கும். இப்போ நிலத்தில் என்ன இருக்குது, மண் இருக்குது. இப்போது இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து ஒரு செடி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு தொட்டியில் மண் முக்கால்வாசி செலவு போட்டு நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி சேராக குழப்பி சாஃப்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அந்த விதையை போடுறோம். அப்போ அந்த விதை வந்து கீழே வேர் ஊனிட்டு அதுக்கப்புறம் தான் செடி மேலே வரும். ஃபஸ்ட் எடுத்தோடனே செடி வராது. ஸோ அந்த வேர் ஊன்றதுக்கு அந்த நியூட்ரியன்ஸ் வந்து மண்ணில் போய் புதையுதில்ல, அதுதான் வேர். அந்த மாதிரி அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் ப்ராப்பராக இருந்தால் 9 to 11 மெயின்டைன் ஆனால் தான் இம்ப்ளான்டேஷன்னே சொல்கிறாங்க இங்கிலீஷில். அப்போ பிளான்டேஷன் என்ன எப்படி பிளான்ட் வைக்கிறோமோ அந்த மாதிரி தான் ஒரு கரு உருவானதுக்கப்புறம் ஃபெலோப்பியன் டியூப்லேருந்து இங்கே வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்குது. ஸோ அப்போ இந்த இம்ப்ளான்டேஷனில் இந்த எண்டோமெட்ரியம் வந்து ப்ராப்பராக திக்கனிங்காக இருந்தால் தான் அது வேர் ஊனி அந்த குழந்தைக்கான நரிஷ்மெண்ட், தேவையான சத்துக்கள், ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் கிடைக்குது. அந்த எண்டோமெட்ரியமும் இந்த குவாலிட்டியாக முட்டை வளரும் போது தான் AMHும் சுரக்குது, எண்டோமெட்ரியமும் சுரக்குது. இது வந்து AMH 2 to 5, எண்டோமெட்ரியம் வந்து 9 to 11 mm இந்த மாதிரி இருக்கும்போது கம்பைண்டான இந்த ஒரு விஷயத்தில் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது நீங்கள் டபுள் லைன் பார்த்த சந்தோஷம் 9 மாதம் முழுசாக நீடிச்சு ஒரு ஆரோக்கியமான குழந்தை வரணும்னா இது ரெண்டுமே முக்கியம். இல்லை நான் வந்து என் சொந்தக்காரங்கிட்ட சொல்லணும்,
இருக்கணும், நான் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கணும், எனக்கு டபுள் லைன் பார்த்தா போதும் அப்படிங்கிறது தயவு செய்து வேண்டாம். ஒரு தடவை இந்த மாதிரி டபுள் லைன் பார்த்து மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னாவே டெஃபினட்டாக உங்களோட எண்டோமெட்ரியம் திக்னஸ் 9 to 11 mm இருக்கா, உங்களோட AMH 2 to 5 இருக்கா, இன்னும் சொல்லப்போனால் உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஸ்பெர்மோட குவாலிட்டி எப்படி இருக்குது, தலை உடம்பு வால் இதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் 4லேருந்து 12% இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த ப்ரெக்னென்சியை மேற்கொள்ளணும். அது இல்லாமல் இல்லை நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், எனக்கு இப்போ அசிங்கமாயிடுச்சு, நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட எனக்கு கேள்வி கேட்குறாங்கன்னு மற்றவங்களுக்காக வாழ்ந்தீங்கன்னா இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் 8 தடவை மிஸ்கேரேஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம்லாம் வந்திருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே உங்களோட மனவேதனை ஆகுறது என்ன ஆகுறது, உங்களோட உடம்புலேருந்து வாஷ் அவுட் ஆன பிளட்டை வந்து திருப்பி யாரோ பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுப்பாங்களா அல்லது உங்கள் சொந்தக்காரங்க கொடுப்பாங்களா. ஸோ எப்போவுமே அடுத்தவங்க கேட்குறாங்க அது முன்னாடி ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸாக ஒரு குழந்தையை பார்க்க வேண்டாம். உங்களோட ஆரோக்கியத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு ப்ரீ செக்கப் பண்ணிக்கோங்க. இப்போலாம் நிறைய பேர் மேரேஜ்க்கு முன்னாடியே நம்ம வந்து ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறோம், ஸ்டேஜ் டெக்கரேட் பண்ணுறோம், நகை வாங்குகிறோம். பட் ஒரு மேரேஜினோட ஒரு ஃபேக்டரே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குறது. அதுக்கு நம்மளோட கர்ப்பப்பையோட ஆரோக்கியம் எப்படி இருக்குது, ஒரு ஆணாக இருந்தாங்கன்னா ஒரு செமனோடைய கவுண்ட் எப்படி இருக்குது, ஸ்பெர்ம் கவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இன்றைக்கி நிறைய ஆண்களும் வந்து ரொம்ப முன்னாடியே முற்போக்காக வந்து கன்சல்ட் பண்ணும்போது கூட அவங்க வந்து ஸ்பெர்ம் கவுண்ட்டை பற்றி பேசல. எனக்கு எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு சீக்கிரமாக வந்து வெளியாகிறது, என் மனைவி எப்படி திருப்திப்படுத்துறது மட்டும்தான் பார்க்குறாங்க. பட் கூடயே செமனாலிசிஸும் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு கல்யாணம் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் பொட்டன்சியாக இருந்தாலுமே ஒரு ஃபைனலாக உங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் இருந்தால் தானே குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து கொடுக்கும்போது நிறைய ஆரோக்கியமான ஆண்கள் நல்ல ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்காங்க, மஸ்குலைனாக இருக்காங்க, மீச தாடியெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு, ஸ்மார்ட்டாக இருக்காங்க. ஆனால் அவங்களோட செமனாலிசிஸ் வந்து பார்க்கும்போது 0 ஏசோஸ்பெர்மியாவில் இருக்குது. என்னன்னு கேட்டால் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காக நான் வந்து ட்ரிங்க் பண்ணுறேன், இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்மோக் அடிக்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதுக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ நிறைய பேர் வந்து லேட் நைட் பார்க்குறாங்க. சரி உங்களுக்கு வந்து ஆஃபீஸில் மாற்றி அமைக்க முடியல அப்படின்னு கேட்டால் இல்லை எனக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு அப்படிங்கிறாங்க. ஸோ மைண்ட் எந்தளவு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து டேயில், அப்புறம் மத்தியானத்துலேருந்து மிட் நைட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 3 ரொட்டேஷனல் ஷிஃப்ட் பார்க்கும்போது டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து பாடி ஹீட் அதிகமாகும், மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகும். எப்போ நம்ம லைட்டில் இருக்கோம், எப்போ நம்ம டார்க்கில் இருக்கோம் அப்படிங்கும்போது மெலட்டோனின் ப்ராப்பராக சுரக்காது, தூக்கம் எந்த டைமில் வரணும்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்லேயும் சரி தப்பான ஒரு சில பழக்க வழக்கங்கள், இப்போ மாஸ்டர்பேஷன் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தினாலையும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுண்டிங் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்போவுமே ஒரு தடவை மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஆண்களுக்கான ஸ்பெர்மோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நீந்தும் தன்மை கவுண்டெல்லாம் நல்லா இருந்தாலுமே ஒரு தடவை அபார்ஷன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது மார்ஃபாலஜி 4 to 12% இருக்கான்னு. ஏன்னா ஏற்கனவே அபார்ஷன் ஆனவங்களுக்குலாம் இப்போ ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது 1% தான் இருக்குது மார்ஃபாலஜி. இப்போ தலை செதஞ்சிருக்கு, வால் செதஞ்சிருக்கு, அந்த ஸ்பெர்மோடைய பாடி டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா அப்படி ஒரு உண்டான கரு போய் கர்ப்பப்பையில் தங்கும்போது பெண்ணினுடைய இம்யூனிட்டி ப்ராப்பராக இருந்துச்சுன்னா அந்த மூளை சொல்லும் இது ஆரோக்கியமான கரு இல்லை, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தள்ளிடும். ஸோ சம்டைம்ஸ் அபார்ஷனோ மிஸ்கேரேஜோ இஸ் அ பாசிட்டிவ். ஏன்னா அது உள்ளே தங்கி ஒரு குறைபாடோட ஒரு குழந்தையாக பிறக்கிறதுக்கு பதிலாக ஒரு பெண்ணினுடைய இம்யூனிட்டி நல்லா இருக்கும்போது இந்த மாதிரி டிஃபெக்டட் ஒரு ஜைகோட்டை வந்து வெளியே தள்ளி விட்டுரும் அப்படிங்கிறதும் சம்டைம்ஸ் நீங்கள் அபார்ஷனையும் மிஸ்கேரேஜோ நீங்கள் வந்து ஒரு நல்ல விதமாகவும் பார்க்கலாம். ஸோ அடுத்து உங்களோட கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்பெர்மோடைய குவாலிட்டி பார்த்துக்கோங்க ஹஸ்பண்டோடது. ஸோ உங்களுக்கும் வந்து AMH லெவல் அண்ட் எண்டோமெட்ரியம் திக்னஸ் இது 3மே வந்து இந்த காலத்தில் ஸ்பெர்மோட மார்ஃபாலஜி, எண்டோமெட்ரியம் திக்னஸ் 9 to 11 mm கூட இருக்கா, மினிமலாக 5 mm 6 mm இப்படி தான் இருக்குது. இன்னொன்று AMH 2க்கு கீழே இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன்ஸில் மிஸ்கேரேஜ் நிறைய நடக்குது, இன்ஃபர்டிலிட்டி நிறைய நடக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஈஸிலி ட்ரீட்டபிள் தான். இது ஒன்றும் பெரிய ஒரு வித்தையோ மாயமோ மந்திரமோலாம் கிடையாது. உங்களுடைய ஒரு உணவில் நல்லா நியூட்ரியண்ட்டான விஷயங்கள், இப்போ ஸ்பெர்மோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணணும், ஆல்கஹால் வித்ட்ரா பண்ணணும், ஸ்மோக் பண்ணாங்கன்னா அதை வித்ட்ரா பண்ணணும், கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நைட் ஷிஃப்ட் அவாய்ட் பண்ண பார்க்கணும். நைட் ஷிஃப்ட் அவாய்ட் பண்ணால் வாரம் ஒருக்கோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். சத்துள்ள ஆகாரங்கள், இப்போ அவகேடோ வெஜிடேரியன் தான் அவகேடோ மில்க் ஷேக் சாப்பிட்லாம், நட்ஸு சாப்பிட்லாம், இல்லை டேட்ஸு, இல்லை செவ்வாழைப்பழம், பாலில் தேன் கலந்து குடிக்கிறது, டெய்லி ஒரு கீரை சாப்பிட்றது. இப்போ ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னா சத்துமாவு கஞ்சி குடிக்கலாம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே 2 minutes to prepare தான். இதில் வந்து நீங்கள் வந்து ரைஸ் சாப்பிடுங்க அப்படி இப்படிலாம் சொல்ல, இதை சாப்பிடுங்க, கூட்டு செய்யுங்க, பொரியல் செய்யுங்க, பிரியாணி செய்யுங்கலாம் சொல்ல. ஸோ எல்லாமே ஈஸிலி அவைலபிள் தான். ஏன்னா மோஸ்ட்லி மென்ஸ் வந்து நிறைய பேர் மேன்சனில் ஹாஸ்டலில் தங்கியிருக்கும்போது சத்துள்ள விஷயங்களை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வாங்கி வச்சு சாப்பிட பழகிக்கோங்க. ஆயில் பாத்தும் வந்து நீங்கள் ரெகுலராக எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஓரளவுக்கு அந்த வெளியே சாப்பிட்டாலும் உங்களோட ஆரோக்கியத்தை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா ஃபைனல் ஸ்டேஜ் உங்களுக்கு கல்யாணம் ஒரு பேச்சு எடுத்தாலே எனக்கு வேணான்னு சொல்லி ஃபாரின்லேருந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பேசினாலும் சரி, லோக்கலில் நீங்கள் ஒரு சிட்டியிலேருந்து ஒரு வேலை செஞ்சாலும் சரி, நீங்கள் ஒரு மேரேஜ் ஃபியர் மேரிட்டல் ஃபியர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தவிர்க்க முடியும். ஸோ ஃபர்டிலிட்டி சம்மந்தமாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து வரும், அதை எப்படிலாம் வந்து நம்ம தற்காத்து
ஒரு ஆரோக்கியமான குழந்தையை வந்து பெற்றெடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நிறைய பேசியிருக்கோம். டெஃபினட்டாக இதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம் சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம் இன்று உலக மக்களுக்கு கிடைக்கவே யோக சித்தி பெற்று தந்த சித்தர்களே பல ஓலைச்சுவடிகளை படைத்தனரோ சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம் பல 100 ஆண்டுகள் ஆயுள் கொண்ட சித்த மருத்துவம் இன்று உலகளாவியே மக்களை என்றும் காக்குமே. பல 100 ஆண்டுகள் ஆயுள் கொண்ட சித்த மருத்துவம் இன்று உலகளாவியே மக்களை என்றும் காக்குமே.